மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம் இன்றைய நாள் 15ஆம் திகதி 6வது மாதம் செவ்வாய்க்கிழமை. தொகுதி 7 பாடம் 3 தொடக்க எழுத்து. மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் ஒரே எழுத்தை தொடக்கமாக கொண்ட சொற்களை வாசிப்பீர்கள். கொடுக்கப்படும் எழுத்தை தொடக்கமாக கொண்டு சொற்களை உருவாக்கி எழுதுவீர்கள். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். பாடம் 3 தொடக்க எழுத்து. இந்த பாடம் உங்களுடைய பாடநூல் பக்கம் 39 இருக்கின்றது. ஆக மாணவர்கள் இன்று ஒரே எழுத்தை தொடக்கமாக கொண்ட பல சொற்களை வாசிக்க உள்ளீர்கள். வாருங்கள், இந்த பாடப்பகுதியில் உள்ள சொற்களை வாசிப்போம். மாணவர்களே, ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும் சொற்கள், அதாவது முதல் எழுத்தை கொண்டு தொடங்கும் சொற்கள். ஆக அந்த வகையில் முதலில் நாம் பார்க்க போகும் எழுத்து க. க எனும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை வாசிப்போம். க. த இல் கடல். ஆக இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்து க. ஆக க எனும் எழுத்தில் தொடங்கும் சொல்தான் இது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். க இப் ப இம் கப்பம் கப்பம். அடுத்த சொல் க இர் க இண்டு கற்கண்டு கற்கண்டு. ஆக இந்த சொற்கள் அனைத்தும் க எனும் எழுத்தில் தொடங்கும் சொற்களாகும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, அடுத்த எழுத்து ச. ச இம் ப ல இம் சம்பளம் சம்பளம். முதல் எழுத்து ச. ச இல் ல டை சல்லடை சல்லடை. அடுத்து ச ர இக்கு இந்து சரக்குந்து சரக்குந்து. சரக்குந்து என்பது லாரி. சரியா மாணவர்களே? மாணவர்களே, அடுத்த எழுத்து த. ஆக த எனும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை பார்ப்போம். த இன் நீர் தண்ணீர். த லி இர் தளிர். த ட இங் க இல் தடங்கள் தடங்கள். ஆக மாணவர்கள் கவனமாக பாருங்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்கள் முதல் எழுத்தாக தாவை கொண்டிருக்கின்றன. அடுத்த எழுத்து ப. சொற்களை வாசிப்போம். ப இர் ப சை பற்பசை. ப இட் ட ந இம் பட்டணம்
பட்டணம். ப ல கை பலகை. பலகை முதல் எழுத்து ப. மாணவர்களே, அடுத்த எழுத்து ம. ம. சொற்களை வாசிப்போம். ம ந இல் மணல். ம கு ட இம் மகுடம். ம ர இத் தூ இன் மரத்தூண். மரத்தூண். மரத்தூண் என்பது மரத்தால் செய்யப்பட்ட தூண். ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சொற்களும் முதல் எழுத்து மா எனும் எழுத்தை கொண்டிருக்கின்றன. மாணவர்களே, அடுத்த எழுத்து கா. நெடில் எழுத்து கா. சொற்களை வாசிப்போம். கா வி ய இம் காவியம். காவியம். கா கி த இம் காகிதம். காகிதம். கா ஏர் மு கி இல் கார்முகில். கார்முகில் முதல் எழுத்து கா. அடுத்த எழுத்து சா. நெடில் எழுத்து சா. சா த நை சாதனை. சாதனை. சா இட் டை சாட்டை. சாட்டை. அடுத்து சா இம் பி ரா நீ சாம்பிராணி. சாம்பிராணி. இங்கே உள்ள அனைத்து சொற்களும் முதல் எழுத்து சாவை கொண்டிருக்கின்றன. மாணவர்களே, அடுத்த எழுத்து என்ன? தா. நெடில் எழுத்து தா. தா ய க இம் தாயகம். தாயகம். தா லா இட் டு தாலாட்டு. தாலாட்டு. தா இம் பா லா இம் தாம்பாலம். தாம்பாலம். அடுத்த எழுத்து மா. நெடில் எழுத்து மா. மா எனும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை பார்ப்போம். மா நா டு மாநாடு. மாநாடு. மா லி கை மாளிகை. மாளிகை. மா இத் தி ரை மாத்திரை. மாத்திரை.
அடுத்ததாக பா நெடில் எழுத்து பா. சொற்களை பார்ப்போம். பா, சா, இங்கு, பாசாங்கு, பாசாங்கு. பா, தா, ல, இம், பாதாளம், பாதாளம். பா, க, இர், கா, இ, பாகற்காய், பாகற்காய். மாணவர்களே, இதுவரை பாடநூல் பக்கம் 39 உள்ள ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும் சொற்கள், அதாவது முதல் எழுத்தை கொண்டு தொடங்கும் சொற்களை வாசித்தீர்கள். இந்த சொற்கள் மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம். முதல் எழுத்தை, அதாவது ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும் சொற்கள் நிறைய இருக்கின்றன. ஆக மாணவர்கள் அவற்றை உங்களுடைய புத்தகங்களிலிருந்து பார்த்து வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் சொற்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுத்து கூட்டி தெளிவாக உச்சரித்து வாசிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி 1 நடவடிக்கை நூல் பக்கம் 43. ஆக இங்கே கொடுக்கப்பட்ட எழுத்தில் தொடங்கும் சொற்களை உருவாக்குக. இங்கே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகில் இங்கே சொற்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சொற்களில் சில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கின்றன. ஆக மாணவர்கள் இங்கே முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், உதாரணத்திற்கு முதலாவது சொல்லை பார்ப்போம். இங்கே படம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே முதலில் உள்ள எழுத்து என்ன? க. ஆக க எனும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை இங்கே நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். முதலில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே முதல் எழுத்து க. ஆக நீங்கள் எழுத வேண்டிய எழுத்து இங்கே கடல். இங்கே கடல் இருக்கின்றது. ஆக கடல். க, ட, இல், கடல். இந்த கடல் எனும் சொல்லின் முதல் எழுத்து க. பிறகு அடுத்த சொல்லை பார்ப்போம். இங்கே க இருக்கிறது. க, இப், ப, இல், கப்பல். ஆக இந்த முதல் படத்தில் உள்ள சொற்கள் கடல் மற்றும் கப்பல். ஆக இந்த சொற்களின் முதல் எழுத்து க. இதே போன்று மாணவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சொற்களையும் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வட்டத்திற்குள் அழகாக எழுத வேண்டும். வட்டத்தை விட்டு வெளியேறாமல் பார்த்து கொள்ளுங்கள். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதி இந்த பயிற்சியை நீங்கள் செய்துவிட வேண்டும். மாணவர்களே, சற்று முன்பு நாம் பார்த்த அந்த பயிற்சியின் தொடர்ச்சி தான் இது. ஆக இங்கே 7, 8, 9, 10, 11, 12. ஆக இந்த பயிற்சியையும் நீங்கள் செய்துவிட வேண்டும். ஆசிரியர் சற்று முன்பு விளக்கினேன் அல்லவா? அதனை நீங்கள் துணையாக கொண்டு இந்த பயிற்சியையும் செய்து விடுங்கள். சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி நூல், அதாவது நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். வழக்கம் போல் நீங்கள் கிழமை திகதி எழுத வேண்டும். பிறகு இங்கே கொடுக்கப்பட்ட எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுக. அதாவது முதல் எழுத்தாக இங்கே மொத்தம் 6 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாடநூலில் இருந்தும் நீங்கள் பார்த்து எழுதலாம். நீங்களே சுயமாக சொற்களை தேடியும் எழுதலாம். ஆக மாணவர்கள் எழுதும் பொழுது உங்களுடைய கையெழுத்து மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். கோட்டின் மீது அழகாக எழுத வேண்டும். சில மாணவர்கள் கோட்டை விட்டு வெளியேறி விடுகின்றன உங்களுடைய எழுத்துக்கள். ஆக பார்த்து கவனமாக எழுதுங்கள், தெளிவாக எழுதுங்கள், சுத்தமாக எழுதுங்கள்.
சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் பாடநூல் பக்கம் 39 உள்ள ஒரே எழுத்தை தொடக்கமாக கொண்ட சொற்களை வாசித்தீர்கள். ஆக மாணவர்கள் மீண்டும் அந்த சொற்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்து முடித்து விடுங்கள். உங்களுடைய பயிற்சிகளை செய்து முடித்து அதனை படம் பிடித்து என்னுடைய தொலைவரிக்கு அனுப்ப வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.